Hey students, நான் உதய். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாரெல்லாம் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கங்க்ராட்ஸ். கம்மியாக ஸ்கோர் பண்ணவங்க எதுவுமே தப்பாக நினைக்க தேவையில்லை. இன்னும் 2 மாதம் இருக்குது. பெட்டராக ட்ரை பண்ணுங்கள், பெட்டரான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸ் வர அந்த 20 கொஷின்ஸ்க்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் கொஷின்ஸ் ரொம்ப பெட்டராகவே இருக்குது. இது ரிலேட்டடாக வரும். ஓகேவா? இப்போது நாங்கள் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோன்னா அந்த 20 கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த 20 கொஷின்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அந்த 20 டைப்ஸையும் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர இதுதான் சிலபஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களோட புக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டில் இருக்கிறத அடிஷ்னலான விஷயமா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் ஓகே. உங்களுக்கு இதில் என்ன கொஷின்ஸ்லாம் தெரியலையோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு எழுதிக்கங்க. ஓகேவா? அப்படி தெரியாத கொஷினை நீங்கள் செப்பரேட்டாக எழுத தான் உங்களுக்கு பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ 12 cube into 6 power 4 டிவிஷன் 432 இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு போர்ட் மாஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள். ஸோ என்னோட டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் போகணுங்கிறது தான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனை நீங்கள் மல்டிப்புளாக மாற்றிடுங்கன்னு நான் சொல்கிறேன். 6 power 4 இந்த டிவிஷனை மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க வேல்யூவை ரெசிப்ரோக் பண்ணிடுங்க, தலைகீழியே எழுதுங்க. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 6ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த நம்பரை 6ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3, இங்கே வந்து 43. 43ல் எவ்வளோ 6 வரும்? ஸோ 42. ஸோ 7 தடவை, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 12னா 2 தடவை வரும். அகைன் இதையும் ஒரு 6ஆல் நம்ம அடித்தோன்னா 72னா 7ல் 1 தடவை வரும், ரிமைனிங் 1. ஸோ 12ல் 2 தடவை வரும். ஸோ திரும்ப ஒரு 6ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து ரிமைனிங் 2 மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்து ஒரே ஒரு 6 மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். ஸோ 12 cube into 6 டிவைடட் பைல ஒரு 2 இருக்குது. 2வையும் 6ஐயும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் ஆன்சர் என்ன வரும்னா 3ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 12 கியூபோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ 12 கியூபோட வேல்யூ என்ன? 12 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 144ன்னு. ஸோ 144 into 12. ஸோ 12ஆல் மல்டிபிள் பண்ணால் 882144. ஸோ 1728 into 3. இது 3ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். இதில் பாருங்கள் 3 into 8. ஸோ 24க்கு ஒரு 4 வரும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் கண்டிப்பாக வராது. இந்த ரிமைனிங்க்கு 2 ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரிமைனிங் 2 இருக்குது. திரும்ப 2ஆல் மல்டிபிள் 3 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6, 6ஓட இந்த 2 ஆட் பண்ணால் 8. ஸோ ரெண்டுலேயுமே 8 தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 into 7 வந்து 1. ஸோ இந்த இடத்துல 1ன்னு வந்திருக்கா, இங்கே பாருங்கள், இங்கே 0, இங்கே 1 இருக்குது. ஸோ ஆன்சர் அப்போ ஏவாக தான் இருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5184ங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இதில் ஒன்றும் இல்லை, டிவிஷன் கொடுத்துருக்காங்க, டிவிஷனை மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சம் ஃபுல்லாகவே மல்டிப்புளும் டிவிஷனும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம்னா இந்த டிவிஷனை மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவிஷனுக்கு அடுத்த உள்ள நம்பரை தலைகீழியாக எழுதுங்க. அது ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பின்ன வடிவத்தில் இருந்த நம்பராக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் நம்பராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸி.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம கிளாஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். சேம் நம்பர் மேலேயும் கீழேயும் வந்தாவே இது வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் தான் வரும். ஓகேவா? சேம் நம்பர். இப்போது அல்ஜிப்ரா ஃபார்முலாவுக்கு இன்னுமே நான் தெளிவான விளக்கம் தரேன். சில கொஷின்ஸில் வந்து சேம் நம்பர் வராது, மேலேயும் கீழேயும். நம்ம யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சது மேலேயும் கீழேயும் சேம் நம்பர் வந்துச்சுன்னா அது அல்ஜிப்ரா. சில இடத்துல வராது. அப்போ அந்த கொஷின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களால் அதை கண்டிப்பாக போட முடியும், ஆனால் டைம் ஆகும். அந்த மாதிரி எல்லா கொஷின்லேயுமே அல்ஜிப்ரா தான் இருந்திருக்கும். இதுலேயும் பாருங்களேன், இந்த 3ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணி இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண ஆன்சர் வரும். இது நம்மளால் பண்ண முடியும், ஆனால் டைம் ஆகும் தானே. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அந்த ஷார்ட்கட்டை நோக்கி தான் நீங்கள் போகணும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் ஒன்னை ஏவா எடுத்துக்கலாம். ஏ வந்து 768 ஏவா எடுத்துக்கிட்டு பி வந்து 232 பிஏ எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள், ஏ இன்ட்டு ஏவா, அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் டிவைடட் பை கீழே வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்குது. ஓகேவா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட வேல்யூ என்ன? ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட வேல்யூ என்னன்னா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அதுவே ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இந்த 3 தான் உங்களுக்கு மேஜராக வரும். ஓகேவா? 99% இந்த 3லேருந்து தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே மேலே பாருங்கள், இங்கேயும் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் தானே இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதில் இந்த 2 போர்ஷனும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது ஏ ப்ளஸ் பி மட்டும்தான். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டுலாம் பார்க்கணும்லாம் இல்லை. இந்த ஃபார்முலாவை கரெக்டாக மக்கப் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தாவே தெரியுது தானே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு. கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் பி தானே ரிமைனிங் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மைண்ட் கால்குலேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ரிமைனிங் வந்து ஏ ப்ளஸ் பி. ஏவோட வேல்யூ 768 ப்ளஸ் பியோட வேல்யூ 232. ஸோ இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சர். கிளியராக புரிஞ்சுச்சா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஆக்சுவலி வந்து நான் இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கத்தான். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் எக்ஸாமில் இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. எக்ஸாமில் இன்னுமே நீங்கள் ஷார்ட்டாக தான் போடணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை நீங்கள் பார்த்தனையுமே ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிறது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏபி. ஸோ அதை கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் கால்குலேஷன்லேயே வந்துடணும் இந்த கொஷின்ஸ் எல்லாம். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த கொஷினில் பாருங்க, 2 பேனா 3 பென்சில், அதோட விலை வந்து 86 ரூபா. 4 பேனா 1 பென்சில், இதோட விலை வந்து 112 ரூபா. அப்போ ஒரு பேனா ஒரு பென்சிலோட விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் நீங்கள் எப்படி எழுதணும்னா, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான். ஸோ பேனாவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பென்சிலை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஆக்சுவலி பேனாவோட விலையை வந்து எக்ஸினும் பெண்ணோட விலையை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 2 பெண்ணோட விலை, ஸோ 2x, அப்புறம் 3 பென்சில், ஸோ 3y ஈக்குவல் டு 86. அடுத்தது 4 பேனா 4x ப்ளஸ் 1 பென்சில், அப்போ 1x ஈக்குவல் டு 112. ஓகேவா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணலாம் தானே, அந்த மெத்தட் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் எதுவுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், இங்கே 2 இங்கே 4 இருக்குது.
ஸோ இந்த 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். 2க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். அப்போது செகண்ட் டேர்மில் ஆல்ரெடி 4 தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 2 × 2 4x, 2 × 3 6y, 2 × 86. 86 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2117. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிருங்க. இப்போ ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் ப்ளஸ் 4x மைனஸ் 4x ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இதை நீங்கள் 6y மைனஸ் ஒய் இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5yன்னு கேன்சல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா லாஸ்ட்டில் 0, இங்கே 6. ஸோ 60ன்னு கிடைக்கும். 5ஐயும் 60 அடிச்சோன்னா y = 12 நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போது ஒய்ங்கிறத நம்ம எடுத்தோம் பென்சிலோட விலை தானே ஒய் வந்து 12. இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே பாருங்கள், கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு பென், செகண்டு தான் பென்சில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்டில் எங்கே பென்சில் இருக்குது, சாரி செகண்டில் எங்கே 12 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில். அவ்வளோதான். நீங்கள் இதில் இந்த கொஷினில் பேனாவோட விலையை கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம பென்சிலோட விலை ஒரே ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, கிளியராக புரிஞ்சு அந்த கொஷின்? இந்த கொஷின் ஒன்றும் இல்லை. இந்த கொஷின் கேட்க நிறையாவே சான்ஸ் இருக்குது. நான் அகைன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். 2 பென் 3 பென்சில் அதோட விலை வந்து 84ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேனாவோட விலையை எக்ஸ்னும் ஒரு பென்சிலோட விலையை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதை வச்சு ஈக்குவேஷன் 2 கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ரெண்டையும் ஃபார்ம் பண்ணிட்டு சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வந்து இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. சேம் நம்பராக இருந்தால் தானே மைனஸ் பண்ண முடியும். சேம் நம்பராக சேஞ்ச் பண்ண நீங்கள் எக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஒய்யை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம எக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன்னில் 2, செகண்ட் ஒன்னில் 4 இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4. அப்போ ரெண்டுமே 4ஆக மாற்றணும். செகண்ட் ஈக்குவேஷனில் 4 இருக்குது ஆல்ரெடி, அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது 4ஆக மாறிடும். ஸோ எக்ஸை மட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணக்கூடாது, அந்த ஹோல் ஈக்குவேஷனையுமே 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரெண்டுமே 4x ஆகும். நம்ம சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிளியராக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ 4th கொஷின் பாருங்கள். ஸோ 6 5/6 into 5 1/3 plus 17 2/3 into 4 1/2. ஓகேவா? இது ஃபுல்லாமே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னத்தை நார்மலான பின்னமாக நம்ம வந்து மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அடிஷன் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக கூட சால்வ் பண்ணலாம். மல்டிபிள் வந்தாவே நீங்கள் கலப்பு பின்னத்தை நார்மலாக மாற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே அதுதான். எப்படி மாற்றணும் அப்படின்னா, கீழே இருக்கிற நம்பரையும் இந்த மிடில் இருக்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதை வந்த ஆன்சரோட மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணணும். 6 × 6 36. 36 + 5. ஸோ 41/6. அந்த கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் அப்படியே போட்டுருங்க. கிளியராக புரிஞ்சா? கீழே இருக்கிற நம்பரையும் சென்டரில் இருக்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணி வந்த ஆன்சரோட மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் மேலே போடணும். கீழே வந்து இங்கே 6 இருக்கா, அந்த 6 அப்படி போட்டுருங்க. இன்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே அதை தான் 3 × 5 15. 15 + 1 16/3 ப்ளஸ் இங்கே அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா 51. 3 × 17 வந்து 51. 51 + 2 53/3 இன்ட்டு இதே அதே மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 8 9/2. இதில் பாருங்கள் என்ன கேன்சல் பண்ணலாம். இந்த ரெண்டையும் 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? இது வந்து 3 தடவை, இது 8 தடவை. இதை நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணால் இது 3 தடவை. ஓகேவா? இப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 8 × 41 328 டிவைடட் பை 3 × 3 9 ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி கீழே வந்து 2 மட்டும்தான் இருக்குது, அப்படியே போட்டுருங்க. 3 × 53. 3 × 53 159. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இதில்
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இதை நம்ம கேன்சல் இப்போவே இதில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். கீழே வந்து இங்கே 9 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 18ன்னு வரும். ஓகேவா? அப்போ இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதை வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்படி வேணா ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம் இங்கே வந்து நன் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர் அப்படின்னு. இப்போ இந்த 3 கொஷின்லையும் பாருங்களேன், இதில் 3ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில், இங்கேயும் 3ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு 18 வந்திருக்கு. ஸோ நம்பர்ஸும் நமக்கு ரொம்ப லார்ஜஸ்ட் நம்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கம்மியான நம்பர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணியிருக்கலாம் நன் ஆஃப் தி அபோவ் தான் வருன்னு. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த கொஷினை போட்டுக்கலாம். ஸோ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 6 5 6 ப்ளஸ் இதை வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 81 9 × 5 வந்து 45 45 + 8 53 ஒரு 3 போட்டுக்கலாம் 5 இருக்கும். 9 × 1 வந்து 9 தான். 9 + 5 14. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 8 10க்கு 0 மிச்சம் 1 2/18. ஓகேங்களா? இதில் இந்த நம்பர் 2ஆலையும் கேன்சல் ஆகாது, 3ஆலையும் கேன்சல் ஆகாது. ஸோ எதுவுமே கேன்சல் ஆகாது. லாஸ்ட்ல டிவிஷனில் 18 இருக்குது, இங்கே 18 இருக்க மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இது ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக நீங்கள் மாற்றினீங்கன்னாவே இந்த கொஷின் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷனை பின்ன வடிவத்தில் இருக்கிற நம்பர் எப்படி மல்டிபிள் பண்ணணும்னா, மேலே இருக்கிற நம்பரையும் தான் மல்டிபிள் பண்ணணும், கீழே இருக்கிற நம்பர் தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? எப்போவுமே எந்த ஒரு சம் போட்டாலும் குறிப்பாக சிம்பிளிஃபிகேஷனில் கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக ஸ்லோவாக போடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கடைசியாக ஆன்சர் வர வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போடுறீங்களான்னு தெரியாது. ஓகேவா? அதனால தெளிவாக கேர்ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக போடுங்க. ஓகேவா? நன் ஆஃப் தி அபோவ் வரக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 3x - 5y = 5. நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் x + y = 5/7ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் x - y-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை விட்டுருங்க, செகண்ட் ஒன்று நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? 7 × x 7xன்னு எழுதிக்கலாம். இந்த ஹோல் வேல்யூவை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், 5 × x + y. ஸோ 7x இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணும்போது 5x + 5yன்னு வரும். எல்லா வேல்யூவும் நீங்கள் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? எல்லா வேல்யூவும் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா 7x - 5x - 5y = 0ன்னு கிடைக்கும். ஸோ x ரெண்டையும் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். 7ஐயும் 5ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2x - 5y = 0. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஈக்குவேஷன் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 3x - 5y = 5. 2x - 5y = 0. ஓகேவா? இதில் அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரெண்டு 5yயும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 - 2 x = 5ன்னு நமக்கு கிடைச்சிரும் ஈஸியாகவே. ஓகேவா? x வந்து 5ன்னு கிடைச்சிருச்சா? இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2x - 5y = 0. எக்ஸுக்கு பதிலாக 5, அப்போ 10 = 5y = 0. அப்போது இந்த 5y வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 5y = 10ன்னு கிடைக்கும். 5ஐயும் 10ஐயும் அடிச்சிங்கன்னா y = 2. இப்போ எக்ஸும் கிடச்சிச்சு, ஒய்யும் கிடச்சிச்சா? x - y. ஸோ 5 - 2 ஆன்சர் வந்து 3. ஓகேவா? கிளியராக புரிஞ்சு இந்த கொஷின்? இந்த கொஷின் ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் நார்மலாக கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணும்போது
சைனை எப்பவுமே சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணணும். சப்போஸ் சைனை சேஞ்ச் பண்ணாமே உங்களுக்கு கேன்சல் ஆச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே பண்ணிடுங்க. ஓகேவா? இங்கே வந்து நம்மளோட மோட்டிவ் என்னன்னா அது வந்து கேன்சல் ஆகணுங்கிறது தான். அது சைன் மாத்திரக்கு முன்னாடி கேன்சல் ஆனாலும் ஓகே, இல்லை சைனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் ஆனாலுமே ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். யூஸ்வலாக இப்படி ஒரு இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4னு இருக்குன்னு வைங்களேன். என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 4னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எல்லா வேல்யூவும் நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 1 மைனஸ் 4, இந்த மைனஸ் 1 இந்த ப்ளஸ் 4 வந்து லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 4 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, இது ரெண்டோட வேல்யூ வந்து மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்கன்னு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ஒரு நம்பர் இருக்கும். இதில் வந்து என்னென்னா எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 5 வரணும், -5. எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் -5 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது -4 வரும். ஸோ 1 5ன்னு எடுத்துக்கலாமா? 5 × 5 5. 5 மைனஸ் 1 மைனஸ் 5 வந்து 4ன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ ஓகேவா? ஸோ மைனஸ் நம்ம எங்கே போடணும் அப்படின்னா 5 பக்கத்தில் தான் போடணும். ஏன் 5 பக்கத்தில் போடணும்னா எக்ஸையும் இதில் என்ன கான்செப்ட்னா எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது -5யும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது -4 வருதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். 1 × 5 தான் 5. ஸோ 1 - 5 தான் 4. ஸோ இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்களா? இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா லார்ஜஸ்ட் நம்பர் பக்கத்தில் தானே மைனஸ் சைன் இருக்கும். ஸோ 5 பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5. அப்போ எக்ஸோட வேல்யூ இதோட வேல்யூ வந்து -1 கிடைக்கும். எக்ஸ் இன்னொரு வேல்யூ வந்து +5ன்னு கிடைக்கும். ஸோ எப்பவுமே நம்ம எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ 5 தான் ஆன்சர். புரிஞ்சிச்சிங்களா? மைனஸில் வேல்யூ தப்பு. இப்போ ரெண்டுமே ப்ளஸில் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இந்த 7th கொஷின் பாருங்கள். 7th கொஷின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் கொஷின் என்னன்னு பார்க்குறேன். 1/√5 - √3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் கொஷின். ஓகேவா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறதுனா இதுதான் கொஷின். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் எப்பவுமே டிவிஷனுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஒரு பின்ன வடிவத்தில் அந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ ரூட்னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேல்யூ இது வந்து கீழே வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணி மேலே கொண்டு வந்துடணும். ஓகேவா? இல்லைனா அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் பண்ணலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதால் தானே மல்டிபிள் பண்ணணும். ஒரு நம்பரை கேன்சல் பண்ணால் அது சேம் நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, √5 இருக்குன்னா அதை நார்மலாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு √5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 5ஆக மாறிடுமா? √5 × √5 5. அது மாதிரி சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம். சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம். கீழே மல்டிபிள் பண்ணால் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும் தானே. ஆனால் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் சிம்பிள் போடணும். அங்கே மைனஸ் இருக்கனால நம்ம ப்ளஸ் போடுறோம். சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் போடணும். இப்போ மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 × அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 × அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. √5 + √3 ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள், இது a - b a + b. a - b × a + b என்ன நம்ம இப்போ தானே பார்த்தோம். இங்கே பாருங்க, a + b × a - b ஓட வேல்யூ a² - b². ஸோ √5 the whole square - √3 the whole square. So √5 + √3
divided by 5 minus 3. 5 minus 3 2ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? ரூட் 5ஓட வேல்யூ என்ன? 2.2361. ரூட் 3ஓட வேல்யூ 1.7321 டிவைடட் பை இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2. இப்போ இதில் ரெண்டையும் ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணி பாருங்க. லாஸ்ட்டில் வந்து 1 அப்போ 1 + 1 2, 6 + 2 8, 3 + 3 6, 7 + 2 வந்து 9, 3. இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிங்கன்னா 3 எவ்வளோ டைம் வரும்? ஒரு தடவை, மிச்சம் 1. 19ல் 9 தடவை வரும், மிச்சம் 1. 16ல் 8 தடவை, ரிமைனிங் 4. 8ல் 4 தடவை, 2ல் 1 தடவை. இது எங்கே இருக்க ஆப்ஷன்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தாவே இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸால் மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸால் மல்டிபிள் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் கீழே கேன்சல் ஆகும். சப்போஸ் இப்படி ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னு வைங்களேன், இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் 5 கேன்சல் ஆகணும்னா இன்னொரு ரூட் 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போது ரூட் 5 டிவைடட் பை 5ன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது வந்து இதில் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். கிளியராக புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது பாருங்க. ஸோ கொஷின் என்னன்னா 2√27 மைனஸ் √75 ப்ளஸ் √12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்க, 27ம் ஸ்கொயர் கிடையாது, 75ம் ஸ்கொயர் கிடையாது, 12ம் ஸ்கொயர் கிடையாது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் √3 என்ன இருக்கா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? √3 உள்ளே வச்சுட்டு நம்ம சம் போடணும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 27 எப்படி பிரிக்கலாம்? √3 இருக்கணும். 3 தனியாக வச்சுட்டு நீங்கள் பிரிக்கணும். ஏன்னா நம்ம இங்கேயே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, உள்ளே வந்து 3 இருக்க போகுதுன்னு. அப்போ அது 3யோட வச்சு பிரிச்சிங்கன்னா 9 × 3ன்னு பிரிக்கலாம். இதையும் 25 × 3ன்னு பிரிக்கலாம். இதை வந்து 4 × 3ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? இப்போது 2 × 9, இந்த 9 வெளியே எடுக்கிறோம். 9 ஸ்கொயர் ரூட்னா என்னென்னா எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு ஃபைன் பண்ணுறதா ஸ்கொயர் ரூட். அப்போ 9 இருக்கா? 9 எந்த நம்பரோட ஸ்கொயர்? 3 ஸ்கொயர். ஸோ 3, இந்த 3 உள்ளே இருக்கும். அடுத்தது மைனஸ் 25 எந்த நம்பரோட ஸ்கொயர்? 5 ஸ்கொயர். இந்த 3 உள்ளே தான் இருக்கும். ப்ளஸ் 2 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர்? சரி, 4 வந்து 2ஓட ஸ்கொயரா? 2√3. இப்போ ஆன்சர் பாருங்கள், 6√3 மைனஸ் 5√3 ப்ளஸ் 2√3. ஓகேவா? ஸோ எல்லாமே √3 தானே? எல்லாமே √3ஆக இருந்தால் தான் நீங்கள் ஆட்டே பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 6 + 2 8, 8 - 5, ஸோ 3√3. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா கொஷின்? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க, மார்க் பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரியாத நோட்ஸு, புரியாத கொஷின், புரியாத கான்செப்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குன்னே ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஓகேவா? ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் அடிஷ்னலாக ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. சிலபஸ் போக ப்ராக்டிஸ் நோட் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண அந்த ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். சர்டன் இண்டிசஸில் கொடுத்துருக்காங்க. √3 the whole power n equal to 729. இந்த இடத்துல என்ன நம்பர் போடும்போது 729க்கு ஈக்குவலாக இருக்கும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சர்டன் இண்டிசஸில் வந்து எல்லாத்தையும் சின்ன நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போனா தான் உங்களால் கால்குலேஷன் ஈஸியாக பண்ண முடியும். இங்கே 3 இருக்கா? எல்லாத்துலேயும் 3க்கு மாற்றுங்க. இது எப்படி மாற்றலாம்? ஸ்கொயர் ரூட்டோட ஸோ ஸ்கொயர் ரூட் 3 எப்படி எழுதலாம்னா, அந்த ஸ்கொயர் ரூட்டோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/1/2ன்னு எழுதலாம். நம்ம அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து 3/1/2 நம்ம எழுதிக்கலாம். ஸோ 3/1/2 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 729 சொல்லியிருக்காங்களா? இது எந்த 3? இதுவும் 3 பவரில் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே 3 இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக இங்கேயும் 3 பவரில் தான் வரும். ஸோ டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, ஸோ 2 டைம்ஸ், ரிமைனிங் 1 4 3. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 81
அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 27, அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 9, அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ மொத்தம் 6 வந்திருக்கா. அப்போ இது 3 power 6ன்னு எழுதலாம். ஓகேவா. 1/2 இன்ட்டு n கரெக்டாக. அப்போது 3 power n/2 1/2 இன்ட்டு n/2 நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 3 power 6. கீழே இருக்கிற நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல். அதே மாதிரி பவர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் இருக்குது சர்டன் டிசீஸில். ஸோ 3 ஈக்குவலாக இருக்கிறனால பவர் ஈக்குவல். அப்போ n/2 ஈக்குவல் டு 6. அப்போது என்னோட வேல்யூ என்ன வரும்? இந்த 2 வந்து ரைட் சைடு வரும்போது மல்டிப்பிளில் போயிடும். 6 × 2. ஸோ நமக்கு 12ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அகைன் சொல்கிறேன், சர்டன் இண்டீசஸில் கொஷின் வருது. அதாவது பவரை பேஸ் பண்ணி ஒரு நம்பரோட பவரை பேஸ் பண்ணி கொஷின் கொடுக்குறாங்கன்னாவே எல்லாத்தையும் சின்ன நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. இங்கே 3 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, எல்லாத்தையும் 3க்கு மாற்றுங்க. அப்படி மாற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகே, இந்த கொஷினில் பாருங்கள். இது வந்து ஒரு டீகோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 24. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 + 24 + 6 × 24. 6 + 24 30 ப்ளஸ் இப்போ இந்த ரெடி நம்ம வெளியே எடுக்கணும். கரெக்டாக எப்படி வெளியே எடுப்பீங்க? இப்போ தான் நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். இதை வந்து பிரிங்க. ஓகேவா. அது ரெடி மல்டிபிள் பண்ணலாம் இருக்காதிங்க, பிரிங்க அதை. ஸோ இதை 2 × 3ன்னு எழுதலாம். இந்த நம்பரை 4 × 6ன்னு எழுதலாம். கரெக்டாக. ஆக்சுவலி நம்ம இதை பிரிக்கவே தேவையில்லை, 6ஐ பிரிக்கவே தேவையில்லை. ஏன்னா 24ஐ பிரிக்கும் போதே 6 4ன்னு கிடச்சிருச்சு. அப்போது 2 6 இருக்கா, 2 6 இருந்துச்சுன்னா ஒரு 6ஐ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 4 இருக்குது. 4 வந்து எந்த நம்பரோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயரா, ஒரு 2 எடுத்துக்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னா 4னா 2 × 2, 2 2 இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கலாம். இங்கே 2 6 இருக்குது, ஒரு 6 எடுத்துருக்கோம். 2 2 இருக்குது, அதுக்கு ஒரு 6, ஒரு 2 எடுத்துருக்கோம். 30 ப்ளஸ் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12. ஸோ 42 தான் ஆன்சர். ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் அதே தான். அந்த நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, கேன்சல் பண்ணுற மெத்தட், அதே தான் இதுவும். a + b வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 3a + 2b இது வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ a வந்து ஈக்குவலாக இருக்கணுமா? இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது எல்லாத்தையும் 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா அங்கே 3 வரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 3a + 3b + 15 ஈக்குவல் டு 15. அடுத்தது ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். b ஈக்குவல் டு ஸோ உங்களுக்கு -5ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா. அடுத்து இப்போ இந்த -5 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். a -5 bக்கு பதிலாக -5 ஈக்குவல் டு 5. அப்போ a ஈக்குவல் டு இந்த -5 ரைட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். 5 + 5. அப்போ a ஈக்குவல் டு 10. ஏவும் தெரிஞ்சிச்சு, பியும் தெரிஞ்சிச்சா. அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் கிளியராக கவனித்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த மாதிரி கேன்சல் பண்ணுற மெத்தடை எப்படி கேன்சல் பண்ணணும்னு நான் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் இருக்கணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் ஈக்குவலாக இருக்கணும். ஏஓ பிஓ ஏதாவது ஒன்று ஈக்குவலாக இருந்தாலும் ஓகே. ஈக்குவலாக இல்லைன்னா அங்கே முன்னாடி கொடுத்த நம்பருக்கு நம்மளே எல்சிஎம் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3. அப்போ 2ஐயும் 3ஆக மாற்றணும். இங்கே ஆல்ரெடி செகண்ட் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி 3 தான் இருக்குது. அதனால அந்த ஈக்குவேஷன் தேவையில்லை, அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 1 தானே இருக்குது. இந்த 1 3ஆக மாற்றணும்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுமா. அப்போ ஃபுல் ஈக்குவேஷனையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ண ஆன்சர்ஸ் வந்துடும்.
அப்போ ஒரு ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஏதாவது ஒரு எக்வேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்னொன்றும் கிடச்சிடும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3a + b 3 × 10 ஏவோட வேல்யூ 10 தானே. 3 × 10 30 -5 30 - 5 25 அவ்வளோதான். புரிஞ்சுங்களா அந்த கொஷின்? இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். சர்டன் இண்டிசஸ். நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சர்டன் இண்டிசஸில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன நம்பர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இங்கே பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 தான். எல்லாத்தையும் 10க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1000⁴ டிவிஷன் 10⁻24 இருக்குது. 1000 நம்ம எப்படி எழுதலாம்? 10⁻3 எழுதலாமா? இன்ட்டு 9 டிவைடட் பை 10⁻24. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, இங்கே பாருங்கள். a⁴n the whole power m இப்படி இருந்துச்சுன்னா an into m. ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அதுவே an into am இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணணும். புரிஞ்சிச்சிங்களா? அதுவே an டிவைடட் பை amன்னு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது 27. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும்? சேம் நம்பர் தானே, மைனஸ் பண்ணணும். 10⁻27 - 24 அப்போது 10⁻3ன்னு கிடைக்கும். 10⁻3னா வேல்யூ என்ன? 1000. ஓகேவா, கிளியராக புரிஞ்சுக்கலாம் அந்த கொஷின்? கிளியராக நோட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கிளியராக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டஃப்னு ரொம்ப டஃப் கிடையாது. ஆக்சுவலி நான் இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சிம்பிளான ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி 90% இதில் தான் கொஷின் கேட்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு a இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² ப்ளஸ் 1/x² ஈக்குவல் டு a² - 2. ஓகேங்களா, அடுத்து x³ 1/x³ ஈக்குவல் டு a³ - 3a. அதுவே உங்களுக்கு x minus 1/x கொடுத்துட்டு உங்களுக்கு x² + 1/x² கேட்டாங்க அப்படின்னா a² + 2 x³ minus 1/x³ கேட்டாங்கன்னா a³ + 3a. ஓகேவா, ரெண்டும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா வரும். இங்கே வந்து மைனஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா வரும். கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடமே ப்ளஸ் தான், எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மைனஸ் கொடுத்து ப்ளஸ், இங்கே வந்து x² அப்புறம் ப்ளஸ் தான் வரும் எப்பவுமே. ஓகேவா, அதனால எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மைனஸ் கொடுத்து ப்ளஸ் கேட்பாங்க, இல்லை ப்ளஸ் கொடுத்து ப்ளஸ் கேட்பாங்க. அந்த இடத்துல மைனஸ் வராது. மைனஸ் வரும், அந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே வந்து இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. x + 1/x வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது x³ + 1/x³ வேல்யூ என்ன? ஸோ இதோட ஃபார்முலா என்ன? இது தானே, a³ - 3a. ஸோ 12³ - 3 × 12. 12³ வேல்யூ என்ன? ஸோ 728 தானே. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ம் 1728 minus 36. இதுலேருந்து 36 மைனஸ் பண்ணிங்கன்னா 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, 12ல் 3 போயிடுச்சுன்னா 9,
ஸோ 92 எங்கே வருது? அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாலாம் போடலாம் இல்லை, யூனிட் டிஜிட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இந்த கொஷின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் கிரேட்டர் தென் 3/4 லெஸ்ஸர் தென் 5/6ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், 10 விட அதிகம் 20 விட கம்மி அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஃப்ராக்ஷனில் என்ன அதிகம் கம்மி, பின்ன வடிவத்தில் என்ன அதிகம் கம்மின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த கொஷின் அப்படின்னா, அப்படியே டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்க, இதுக்கு கரெக்டான வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 3/4 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து 4ஆல் டிவைட் பண்ணும். ஆக்சுவலி இன்னொரு நான் சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இங்கே 0 போட்டு டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 30 4ஆல் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஸோ 7, ரிமைனிங் ஒரு 2 இருக்குமா, 28, ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். 2னா 20, 20ல் எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ 7.5 இதோட வேல்யூ நம்ம 7.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 5/6. அதாவது அதை நம்ம இன்னொரு ஒரு 0 போட்டு 15 போட்டுக்கலாம். 50ல் 6 எவ்வளோ தடவை வரும்? 50ல் 6 எவ்வளோ தடவை வரும்? ஸோ 8 தடவை வரும். கரெக்டாக 8, ஏன்னா 48, ரிமைனிங் 2 இருக்கும். 2ல் வந்து 18னா 3 தடவை வரும். கரெக்டாக? ஓகே, இந்த நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு 2 டிஜிட் எப்போவுமே எழுதிக்கங்க, அதுதான் பெட்டர். ஸோ இங்கே 3 தான் கண்டினியூவாக வரும்னு நினைக்கிறேன். கரெக்டு, 8.33ன்னு வரும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7.5க்கும் 8.3க்கும் நடுவில் எந்த வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போமா எந்த வேல்யூ வரும்னு. 1/2ன்னு சொல்லிட்டாங்க, அது கண்டிப்பாக வராது. 1/2னா என்ன? பாதியா? அப்போனா 50 தான், 5 தான் வரும். அதாவது 1/2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 1/2. கீழே ஒரு மேலே ஒரு 0 போட்டுக்க சொன்னோன்னா 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ வரல. அடுத்தது 20 3ஆல் டிவைட் பண்ணும், என்ன ஆன்சர் வரும்? ஸோ 6 புள்ளி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும், ஏன்னா 18, ரிமைனிங் 2. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்தது 4/5, 40 5ஆல் டிவைட் பண்ணணும். 40 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்குமா? அவ்வளோதான். ஸோ 8 தானே 7.5க்கும் 8.3க்கும் நடுவில் என்ன வேல்யூ வருந்தா கேட்டிருக்காங்க. ஸோ 8 வரும் தானே. ஸோ இதுதான் ஆன்சர். கிளியராக புரிஞ்சா? எப்பவுமே ஒரு பின்ன வடிவத்தில் இருக்கிற நம்பருக்கு எது பெருசு எது சின்னதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணிடணும். அடிஷ்னலான ஒரு டிப் என்னன்னா, மேலே ஒரு 0 போட்டு டிவைட் பண்ணுங்க. அப்படி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கே டிவைட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ கொஷின் என்னன்னா 3/4 விட பெருசாக இருக்கணும், 5/6 விட கம்மியாக இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்னா அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7.5 விட அதிகமாக இருக்கணும், 8.3 விட கம்மியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று செக் பண்ணி பார்த்தோம், 5 தான் வந்துச்சு, தப்பு. செகண்ட் ஒன்று செக் பண்ணி பார்த்தோம், 6 புள்ளின்னு வந்துச்சு. ஸோ இதுவும் தப்பு, ஏன்னா 7.5 அதிகமாக இருக்கணும். தேர்ட் ஒன் வந்து 8ன்னு வந்திருக்கு. ஸோ 8 வந்து 7.5க்கும் 8க்கும் நடுவில் தானே வரும். ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். ஸோ இதில் வந்து a + b the whole square, a - b the whole square, இங்கே வந்து a + bன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். ஃபர்ஸ்ட்டு இதில் a என்னன்னா, இந்த கொஸ்டினில் a என்னன்னா 893, b வந்து 786. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a + b the whole square. a + b the whole square ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. அடுத்தது a - b the whole square. இதோட ஃபார்முலா என்ன? a² + b² - 2ab. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ a² + b² + 2ab minus a² + b² - 2ab.
ஸோ டிவைடட் பை ஏ இன்டூ பி. இதை சப்ராக்ட் பண்ணோன்னு வைங்களேன், இது ஃபுல்லாக மைனஸ் ஆயிருமா, இது வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இந்த ப்ளஸ் 2ஏவும் இங்கே இருக்க ப்ளஸ் 2ab ஆட் பண்ணிக்கணும். 2ab ப்ளஸ் 2ab தான் வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4ab டிவைடட் பை ஏபி. ஏபி கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் ஆன்சர் 4. அவ்வளோதான். நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கே நம்ம போக தேவையில்லை, ஃபார்முலாலேயே நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம். ஓகேவா? இதெல்லாம் இந்த மாதிரி வந்தாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் மாதிரி, இதெல்லாம் நீங்கள் மக்கப்பே பண்ணிக்கலாம். 4 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரையும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணாவே 4 தான் வரும். ரொம்ப இன்டெப்த்தாக யோசிக்கிறத விடுங்க, ஃபஸ்ட்டு மேலோட்டமாக யோசிங்க. பாதி ஆன்சர் அங்கே தான் இருக்குது. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுங்களா அந்த கொஷின்? இதுவே இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் கொடுத்துருந்தா என்ன ஆன்சர் வரும்னா 2 இன்டூ, ஸோ 2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னு என்ன வரும்னா 2 இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதோட ஆன்சர் வந்து 2 இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஓகே, இந்த கொஷின் பாருங்க. 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7, சாரி 13 கியூபா, ஸோ 13 கியூப் ப்ளஸ் 7 கியூப் divided by 169 plus 49 minus x equal to 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே இது பாருங்க, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? ஸோ ஈஸியாக இருக்கு இல்லையா? 13 கியூபு 7 கியூபு. ஸோ அதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. இது அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாவே தான். நல்லா பாருங்க. இது இது 13 வந்து ஏவா எடுத்துக்கங்க, 7 வந்து பியா எடுத்துக்கங்க. 169 கொடுத்துருக்காங்களா? 169 என்ன? 13 ஸ்கொயர் தானே 169. ஸோ கீழே வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ்ன்னு கொடுத்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கிளியராக பாருங்கள், இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. இப்போது ஏ ப்ளஸ் பி என்ன? இப்போ ஏவியும் பியும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 தான் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இது 13, இது 7, 13 + 7 20 தான் கிடைக்கும். அப்போது இதுவும் ஈக்குவல், இந்த ரெண்டும் தான் கேன்சல் ஆகுது. அப்போது எக்ஸாக்டாக இந்த வேல்யூ எக்ஸோடது, எக்ஸுங்கிறது இங்கே என்னன்னா ஏ இன்ட்டு பி. ஓகேவா? எக்ஸுங்கிறது ஏ இன்ட்டு பி. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 × 13, சாரி 13 × 7 ரெண்டும் ஒன்று தான். ஸோ 91. ஈஸியாக முடிச்சிடலாம். புரிஞ்சிச்சுங்களா? உங்களுக்கு பாதி கொஷின் இந்த ஃபார்முலாலையும் போர்ட் மாஸ் ரூல்லையும் தான் வரும். ஓகேவா? கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஸோ இந்த கொஷினும் ரொம்ப ஈஸி தான். 2 + √3 டிவைடட் பை 2 - √3. இதோட வேல்யூ என்ன? இதை வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே, ரூட் வந்து டினாமினேட்டரில் வரக்கூடாது. அதை கேன்சல் பண்ண பண்ணணும், கீழே இருக்கிற நம்பரில் ஆப்போசிட் சைன் போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 + √3 டிவைடட் பை 2 - √3. எதால் மல்டிபிள் பண்ணணும்? சேம் நம்பர்ஸ் வேற சைன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பியா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது 4 - 3, ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து 4, √3 ஸ்கொயர் 3. இங்கே மேலே வந்து 2 + √3 த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஓகேவா? கீழே வந்து 1, அதை விட்டுருங்க. இதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா?
ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏன்னா ஏ வந்து 2, 2 ஸ்கொயர் வந்து 4, பி வந்து √3, √3 ஸ்கொயர் வந்து 3 ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 √3. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஏ ப்ளஸ் பி √3க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கா? இப்போ பிங்கிற பிளேஸில் எங்கே இருக்குது? பி வந்து √3 பக்கத்தில் இருக்குது. இங்கே √3 பக்கத்தில் என்ன இருக்குது? 4 இருக்கா? அப்போ பியோட வேல்யூ 4. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே டிவிஷனில் ரூட் வேல்யூ வரக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரூட் ஆஃப் 900ன்னு சொல்லியிருக்காங்க. 900 எந்த நம்பரோட ஸ்கொயர்? 30 ஸ்கொயர் ப்ளஸ் 144 எந்த நம்பரோட ஸ்கொயர்? 12 ஸ்கொயர் டிவைடட் பை 144, ஸோ 12 மைனஸ் 16 வந்து 4 ஸ்கொயர், 4ஓட ஸ்கொயர் தான் 16. கியூப் ரூட் ஆஃப் 8ன்னு சொல்லியிருக்காங்க. 8 வந்து எந்த நம்பரோட கியூபு? 2ஓட கியூப் தானே, ஸோ 2 ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே -2, இங்கே வந்து +2, ரெண்டு 0 ஆயிரும், அதை விட்டுருங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 42 டிவைடட் பை 12. 42வையும் 12ஐயும் எந்த நம்பரால் கேன்சல் பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து இன்டெப்த்தாக கேன்சல் பண்ண வேணாம், ஏன்னா இங்கே இன்டெப்த்தாக கேன்சல் பண்ணல. ஆக்சுவலி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா, இந்த ரெண்டையும் 6ஆல் கேன்சல் பண்ணலாம், 7/2ன்னு வந்திருக்கும். ஆனால் 7/2 இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை. ஓகேவா? சில கொஷின்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க. கரெக்ட் தான், நீங்கள் யோசிச்சிருப்பீங்க 7/2 தானே வருது ஆப்ஷனில் இல்லைன்னு. 7/2 தான் ஆன்சர். ஆனால் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பாருங்க. இங்கே வந்து 6 இருக்குது, அப்போ இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, மேலேயும் 3. அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 21/6ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். கீழேயும் மேலேயும் நீங்கள் எந்த நம்பரால் வேணாலும் மல்டிபிள் பண்ணலாம். சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 729, 729 எந்த நம்பரோட கியூப்? ஸோ 729ங்கிறது வந்து 9ஓட கியூப் மைனஸ் 27 எந்த நம்பரோட கியூப்? 3ஓட கியூப் டிவைடட் பை 512 வந்து 8ஓட கியூப் ப்ளஸ் 343 வந்து 7ஓட கியூப். ஸோ 6/15. ஸோ ரெண்டையும் 3ஆல் அடிச்சிங்கன்னா 2/5. ஸோ ஆன்சர் 2/5. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட் கொஷின். ஸோ x² மைனஸ் 25ன்னு கொடுத்துருக்காங்களா? 25ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 5 ஸ்கொயர் டிவைடட் பை x ப்ளஸ் 3 டிவிஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, இது இந்த கொஷினை விடுங்க, அப்படியே எழுதிக்கங்க. நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்த்துக்கலாம். x² மைனஸ் 9 வந்து 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் பாருங்கள், a² மைனஸ் b ஸ்கொயரா? a² மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b டிவைடட் பை x ப்ளஸ் y, சாரி x ப்ளஸ் 3. இந்த டிவிஷனை மல்டிபிளாக மாற்றிட்டு இதை தலைகீழியே எழுதுங்க. இதை ஃபஸ்ட்டுக்கு மேலே எழுதுங்க. அப்போது x² மைனஸ் 3 ஸ்கொயர், அப்போ இது a² மைனஸ் b ஸ்கொயர் தானே, அப்போ a ப்ளஸ் b a மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா? x ப்ளஸ் 3 x மைனஸ் 3 டிவைடட் பை அந்த x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாவே நீங்கள் ரெண்டு விதமாக இதை எழுதலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர், எல்லாரும் என்ன நினச்சிட்றீங்க? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் நினச்சிட்றீங்க. அது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் இதை எழுதலாம் தான். ஆனால் இன்னொரு மெத்தடில் என்னன்னா, இதை வந்து ஒரே ஒரு நம்பராக பாருங்கள் இதை. ஸோ அப்போ இதை x ப்ளஸ் 5
இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு எழுதலாம். ஓகேவா? ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ இன்டூ ஏன்னு எழுதலாம் தானே? அதே மாதிரி இது 2 தடவை எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுங்க. ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பாருங்க, கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இருக்கணும். இங்கே எங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இருக்குது? இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான். அவ்வளோதான். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லோவாக யாரும் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு யாரும் எதுவும் நினைக்க தேவையில்ல. உங்களுக்கு இது வந்து உங்களோட எக்ஸாம் கிடையாது. கரெக்டு தானே? ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுங்கள். உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தூக்கி வீசுங்க. ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெட்டரான கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களோட ஒர்க் வந்து எப்பவும் வீணாகாது. நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே மாதிரி தான் இது ஸ்டடியும் கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஆனால் கண்டிப்பாக பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.